மீனராசி நேயர்களே, மீனராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் செய்தால் சிறப்பு? நான் தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான உயர்வு தொடங்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உயர்வை தொடங்கக்கூடிய நாளாக அமையும். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை அதிகம். மீனராசினருக்கு திறமை இருந்தும் சில நேரங்களில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வாழ்க்கையில் முக்கிய இலக்கு எழுதி அதற்காக ஒரு செயலை உடனே தொடங்குங்கள் அப்படின்னு சொல்கிறது. குரு அருள், ஞானம், தர்மம், தன்னம்பிக்கை மீனத்தின் முன்னேற்ற பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்ப வேண்டும் என்றால் வியாழக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யுங்கள், அல்லது திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த வழிபாட்டை எல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வரலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்க விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்குது, சிவபெருமானுக்கு விரதம் இருக்குது, சிவராத்திரிக்கு விரதம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும் பொழுது ஏதோ சில விஷயங்கள் அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு. இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, நீ அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே, ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது.
பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. மீனராசி நேயர்களே, மீனராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் செய்தால் சிறப்பு? வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறது முதல்ல சிறப்பு. மீனராசி, உங்கள் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களுக்கு இறை நம்பிக்கையும் உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் பிறருக்காக உங்களை மறந்து வாழ்வதை நிறுத்தவும். நான் தான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான உயர்வு தொடங்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட உயர்வை தொடங்கக்கூடிய நாளாக அமையும். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை அதிகம். மீனத்தின் அதிபதி குரு பகவான் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஞானம், ஆன்மீகம், கருணை, தர்மம் ஆகியவற்றின் ராசி. இந்த ஒரு சில விஷயங்கள் உடல்நிலை அனுமதித்தால் நீங்கள் சில கிழமையில் விரதம் இருக்கிறதெல்லாம் சிறப்பு. அதுவும் வியாழக்கிழமையில், திங்கக்கிழமையில், சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓம் லக்ஷ்மி குபேராய தன ஆகர்ஷண சகல கஷ்ட நிவாரணாய துஷ்ட சக்தி நிவாரணாய லக்ஷ்மி கடாட்சம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். அதே போல் அதிகாலையில் குளித்து தட்சிணாமூர்த்தி, அதே போல் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. மஞ்சள் மலர் சமர்ப்பிக்கவும், அதே போல் சில நிமிடங்கள் அமைதியாக தியானம் செய்யவும், பெரியோர்களிடம் ஆசி பெறவும், இதெல்லாம் நீங்கள் செய்தால் சிறப்பு. அறிவை பகிர்வது குருவை மதிக்கும் ஒரு உயர்ந்த வழி அப்படின்னு கூட சொல்லலாம். அளவுக்கு மீறிய இரக்கம் வேண்டாம். பிறரின் பிரச்சனை முழுவதுமாக சுமத்தி கொள்வது வேண்டாம். நிஜத்தை விட கற்பனையை முன்னிறுத்தல் வேண்டாம், குறையட்டும். வாய்ப்பை தானாக விட்டு கொடுத்தல் வேண்டாம். தன்னம்பிக்கையை சந்தேகித்தல் நிறுத்துங்கள். இதெல்லாம் பண்ணிக்கும். இதெல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ இது இப்போ நான் சொல்லிக்க விஷயங்கள்லாம் பார்த்துக்கோம். மீனராசினருக்கு திறமை இருந்தும் சில நேரங்களில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற வாய்ப்புகள் தள்ளி போகலாம். வாழ்க்கையில் முக்கிய இலக்கு எழுதி அதற்காக ஒரு செயலை உடனே தொடங்குங்கள் அப்படின்னு சொல்கிறது. உங்களை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். தேவையில்லை, அப்படியாப்பட்ட உறவு தேவையில்லை. அப்படி யாரைக்கிட்ட நிரூபித்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கருணை உங்கள் அழகு, தெளிவு உங்கள் ஆயுதம், தன்னம்பிக்கை உங்களுடைய உயர்வு, குரு அருள், ஞானம், தர்மம், தன்னம்பிக்கை மீனத்தின் முன்னேற்ற பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்ப வேண்டும் என்றால் வியாழக்கிழமை இந்த வழிபாட்டை செய்யுங்கள், அல்லது திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த வழிபாட்டை எல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வரலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சில தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லி சில தெய்வ வழிபாடு, அதில் முக்கியமானது முருகப்பெருமான், ரெண்டாவது மகாலட்சுமி வழிபாடு. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதுவும் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ராசிக்குமான ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது இதை கண்டிப்பாக சொல்லணும். சொன்னால் மிக 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 சிறப்பு. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க. நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை. நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டணும். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.